அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் தை மாத ராசி பலன்கள் துலா ராசி அன்பர்களுக்கு காண்போம். சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தை மாதம். தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பம். தை பொங்கல், தை பூசம், தை அமாவாசை நிறைய சுபமுகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும். 2023ஆம் வருடம் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது. தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருப்போட்டம் அங்கே ஒரு கருக்கலாம் இங்கே ஒரு கருக்கலாம் பெரும்பாலும் சாதகமில்லாமல் இருக்கிறது. 2024ஆம் வருடம் மலை சார்ந்த பகுதிகளில் மழை அளவு குறையும். ஏரி, குளம், குட்டை, கிணறு, போர்வெல் நீர்மட்டம் குறையும். விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு, மகர ராசியில் செவ்வாய், புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். தை மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னி ராசியில் கேது. தை மாதம் 1ஆம் தேதி சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்பராசியில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக துளாராசி அன்பர்களுக்கு இந்த பதிவில் தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மாத கிரகமான சூரிய பகவான் துளாராசிக்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் என்றாலே நெருப்பு கிரகம். சுக வேதனை, வேலை, தொழில் மூலம் அலைச்சல் தை மாதம் காட்டுகிறது. அடா உடா பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். பெருமையாக பேசாதீங்க. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுங்க. வெட்டு வெடுக்குன்னு பட்டும் படாமல் அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் பகையை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒன்று வாக்கு கொடுத்துடாதீங்க. யோசித்து பேசுவது துளாராசி என்பதற்கு இந்த தை மாதம் முதல் 18 நாட்கள் தனித்த சூரியன் 4ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது துளாராசி என்பவர்கள் கம்முன்னு இருப்பது நல்லது. துளாராசியின் அதிபதி சுக்கிர பகவான் தை மாதம் 4ஆம் தேதி வரை 2ஆம் வீட்டிலே தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீரும். ஆடை, ஆபரணங்கள், நகை, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தை மாதம் 4ஆம் தேதி 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். அங்கே புதன் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வை வருகிறார். செவ்வாயுடன் சுக்கிரன் கூட்டணி சேரும் பொழுது துளாராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகும். உடனே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த தை மாதம் உண்டு. பாக்கியத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான புதன் 3ஆம் வீட்டிலே செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பாக்கியத்தை 3 கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது தந்தை வழியில் கடன் இருந்தால் கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் துளாராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் காட்டுகிறது. 3ஆம் வீட்டிலே 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது துளாராசி என்பவர்கள் முயற்சித்த விஷயங்கள் உடனுக்குடன் வெற்றி பெறும். முயற்சியால் புகழ், கீர்த்தி அடையப் போகிறீர்கள். பாக்கியத்தை 3 கிரகங்கள் பாரி செய்யும் பொழுது விதண்டாவாத பேச்சுகளை, முரண்பாடான பேச்சுகளை துளாராசி அன்பர்கள் குறைத்து கொள்ளுங்கள். அல்லது பேசாமல் கம்முன்னு இருப்பதே இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பு. 5ஆம் வீட்டிலே பூர்வீக புடிஸ்தானத்திலே சனி பகவானும் சந்திர பகவானும் தை மாதம் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். துளாராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குலதெய்வ அருள் உண்டு. காதல் மலரும். புத்திர பாக்கியம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பல, சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். 6ஆம் வீட்டிலே ராகு,
செவ்வாய் பகவான் பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பகை ஒடுங்கும், நோய் அகலும், வழக்கு வில்லங்க, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம். இந்த தை மாதம் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் அலைச்சல் துளாராசி என்பதற்கு மேலோங்கும். 4 இடம் அலைஞ்சி சுற்றி பொருள் பணம் ஈட்ட போகிறீர்கள். 6ஆம் வீட்டிலே ராகுவை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது படித்து கொண்டிருப்பவர்கள், போட்டித் தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று பாஸ் ஆகுவீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி என்பதற்கு இந்த தை மாதம் காட்டுகிறது. நேர் 7ஆம் வீட்டிலே குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். தை, மாசி, பங்குனி, சித்திரை இன்னொரு 4 மாத காலம் குரு பகவானுடைய அருள் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஆனந்த பெருவாழ்வு வாழ போகிறீங்க. குடும்பத்தில் சுபிட்சம் நிலவும். தேடிய நிம்மதி உங்களை தேடி ஓடி வரப்போகிறது. கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் மேலோங்கும். நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்கள் வழியில் நல்ல ஒத்தாசை, அன்பு பாசங்கள் உண்டு. யாராவது ஒருத்தர் கை கொடுத்து உங்களை மேலே தூக்கி விட போகிறார்கள். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து லாபத்தை பார்வை செய்கிறார். மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 3ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது முயற்சித்த விஷயங்கள் அனைத்தும் துளாராசி என்பதற்கு வெற்றி. இளைய தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த தை மாதத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும். தம்பி, தங்கைகளுக்கு நல்ல வேலை, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் குரு பகவான் பார்வையில் துளாராசி என்பர்கள் முன்னின்று செயல்படுத்த போகிறீர்கள். விரயத்திலே 12ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். விரய நாசம், வேதனைகளும் சோதனைகளும் துளாராசி என்பர்களை விட்டு அகன்று ஓடிவிட்டது. விரயச் செலவு, தண்டச் செலவுகள் துளாராசி என்பர்களுக்கு இனிமேல் இல்லை. படுத்தால் நன்றாக உறக்கம் வரும். வேளாண்மை, விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தை மாதம் மகசூல் விலை உயரும். கொஞ்சம் கூடுதலாக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு துளாராசி என்பவர்களுக்கு 3ஆம் வீட்டிலே சுக்கிரன், புதன், செவ்வாய் கூட்டணி காட்டுகிறது. 4ஆம் வீட்டிலே சூரிய பகவான் முதல் 18 நாட்கள் தனித்து சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாம் ராசி என்பர்கள் டென்ஷனாக, கோபமாக, ஆத்திரமாக, அவசரமாக செயல்படாதீர்கள். தந்தையிடம், சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் கொஞ்சம் கனிவாக, பணிவாக யோசித்து பொறுமையாக பேசுங்க. ஏன்னா சூரிய பகவான் சிம்மராசிக்கு 12ஆவது வீட்டை பார்வை செய்கிறார். அரசு காரியங்கள் மூலம் விரயங்கள் ஏற்பட்டுவிடும். வீடு, மனை, நிலம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் ஆவணங்களை சரிபார்த்து துளாராசி என்பர்கள் வாங்குவது நல்லது. தனித்த சூரியன் முதல் 18 நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் சில வில்லங்கங்களையும் கொண்டு வந்து விட்டு விடுவார். அப்புறம் பிரச்சனையாக ஆயிரும். எதிலும் கவனமாக முதல் 18 நாட்கள் துளாராசி என்பர்கள் செயல்படுங்க. தை மாதம் 18ஆம் தேதி சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்கிறார். மிக அற்புதம். கோபதாபங்கள் குறையும். எண்ணம், எழுத்து, செயல்பாடுகளில் துளாராசி என்பர்கள் வெற்றி பெற்று விடலாம். தை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு துளாராசி என்பர்களுக்கு மிக மிக அற்புதம். கோச்சார கிரகங்கள் உங்களுடைய முன்னேற்றங்களை காட்டுகிறது. முதல் 18 நாட்கள் அடாவடா பேச்சுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.